கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேர மன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய 2ஆம் நிருபம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். 2 கொரிந்தியர் 6:4, 2 கொரிந்தியன்ஸ் 6:4. மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும். அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, இனி தன்னுடைய பாடுகள் 9ஆம் வசனம் வரைக்கும் அவங்க படுற பாடுகளை சொல்றாரு. என்ன? முதல்ல மிகுந்த பொறுமை. எவ்வளோ பெரிய பொறுமை வேணும் ஊழியம் செய்கிறதுக்கு? நிச்சயம் பெரிய மிகுந்த பொறுமை. 2வது உபத்திரவம். அதாவது இயேசு கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நீங்கள் உபத்திரவப்படுவீங்க அப்படிங்கிறத இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொன்னார். யோவான் 15வது அதிகாரம் 18வது வசனத்தை சொல்லும்போது, உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். எப்படி என்னை பகைச்சது? அடுத்து 20வது வசனம் பாருங்க. ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்லவென்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்து கொள்ளுங்கள். அவர்கள் என்னை துன்பப்படுத்தினது உண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். அவர்கள் என் வசனத்தை கை கொண்டதுண்டானால் உங்கள் வசனங்களையும் கை கொள்ளுவார்கள். அப்போ என்ன? என் நாமத்து நிமித்தம் நீங்கள் உபத்திரவப்படுவீங்க. உபத்திரவப்படுவது என்ன? ஊழியத்தில் உபத்திரம் என்பது உண்டு. அடுத்து என்ன? நெருக்கம். 4வது இடுக்கம். அதாவது எல்லா விதத்திலும் நெருக்கப்பட்டு வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியதா அவ்வளோ ஒரு நெருக்கமான காரியம். இடுக்கண், அதாவது உங்களுக்கு சொல்ல முடியாத அளவிற்கு உங்களுக்கு நிந்தைகளும் இடுக்கங்களும் உண்டாகக்கூடியதா. அப்போ ஊழியத்தில் என்னன்னா, நிறைய நேரத்தில் சிலர் உங்களை ஏற்றுக்கொள்வாங்க, அநேகர் உங்களை நிராகரிப்பார்கள். ஆனால் என்னங்க அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறாரு? நாங்கள் மிகுந்த பொறுமையில், உபத்திரவத்தில், நெருக்கத்தில், இடுக்கண்களில் நான் என்ன பண்ணேன்? கர்த்தருக்கென்று வாழக்கூடியதான். எப்படி ஒரு உண்மையுள்ள ஊழியக்காரன் இருக்க வேண்டும் என்று சொல்வதற்கு அடையாளமாக. ஏன்னா 1 கொரிந்தியர் 4:1 சொல்லும்போது என்ன சொல்லி கொடுத்தாரு? நாங்கள் உண்மையுள்ளவர்களாய், ஒரு நல்ல உக்கிரான ஊழியம், அதற்கு உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொன்ன வார்த்தையை இங்கு நினைவு கூறும் விதமாக, நான் மிகுந்த பொறுமையில் இருக்கேன், உபத்திரவத்தில் இருக்கேன், நெருக்கத்தில் இருக்கிறேன், இடுக்கண்ணில் இருக்கிறேன். ஆனாலும் நாங்கள் என்ன பண்ணுறோம்? எங்களை ஒரு நல்ல தேவ ஊழியர் என்று சொல்லக்கூடியதாக விளங்க பண்ணுவதற்கு. ஏன்னா நாங்கள் உபத்திரப்படும் போது என்ன பண்ணல? பழைய ஏற்பாட்டில் உள்ள சங்கீதத்தை எடுத்து எங்களுக்கு எதிராக வர்றவங்க கண்ணெல்லாம் குத்திருங்க, அவங்களெல்லாம் குழப்பி போட்டுருங்க, அவங்களெல்லாம் அடித்து போட்டுருங்கன்னு இது பண்ணல. மாறாக என்ன பண்ணுறோம்? எங்களை உபத்திரவப்படுத்துகிறவங்கள, எங்களை நிந்திக்கிறவங்கள, எங்களை துன்பப்படுத்துகிறவங்கள ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணி அவர்களும் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு மிகுந்த பொறுமை எங்ககிட்ட இருக்குது. அதைத்தான் நாங்கள் காட்டுகிறோம் என்று சொல்லுகிறார். சரி, இதனால் அந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நீங்கள் யோசிங்க. சுவிசேஷ ஊழியம் செய்கிறீங்க, இல்லை கர்த்தருக்கென்று வாழ வேண்டும் என்று பிரயாச்சித்தம் எடுத்து நீங்கள் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யும்போது உங்களுக்கு என்ன வருது? கண்டிப்பாக உபத்திரம் வருது, நெருக்கம் வருது, இடுக்கண் வருது, ரொம்ப பொறுமை தேவை இருக்குது. ஆனால் உங்களுக்கு அது எப்படி தோணுது? சிந்திச்சு பாருங்கள். இது ஒரு பாரமாக தோணுதா? இல்லை இது இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நான் சுமக்கிறேன், எனக்கு சந்தோஷம் என்று சொல்லக்கூடியதில் இருக்குதா? எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு பிரசங்கிக்கப்படுகிற இன்னொரு பிரசங்கம் என்னவா இருக்குது? நீ இயேசு கிறிஸ்து வந்தால் உன் துக்கம் சந்தோஷம் மாறிடும், உனக்கு ஒன்றுமே இருக்காதுன்னு. இல்லைங்க. இயேசு கிறிஸ்து நாமத்து நிமித்தம் ஆதி அப்போஸ்தலர் எல்லாருமே இரத்த சாட்சியாக மரித்தாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கடிதத்தை எழுதின அப்போஸ்தலனாகிய பவுலும் இரத்த சாட்சியாக மரித்தார். ஏன்? விசுவாசத்திற்காக, நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்திற்காக நான் எதையும் கொடுப்பேன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய தாக்கம் அவர்களுக்குள்ள உண்டாச்சு. அதனால தான் அவங்க என்ன பண்ண முடிஞ்சுது? அவர்கள் தங்களையே கொடுத்தாங்க. தங்களை முழுமையாக கொடுத்து என்ன பாடுனாலும், என்ன உபத்திரவனாலும், எதுனாலும் சகிக்கக்கூடியவர்களாய். காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டு போனார். அப்போ எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள்
கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவன்னு வாழும்போது பாடு வரும்னா அதுக்காக பயப்படுவோமா? இல்லை. மாறாக நம்ம மூலமாக மற்றவர்கள் ரட்சிக்கப்படணும், நம்ம இயேசு கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் இங்கே பூமியில் பாடுபடும்போது பரலோகத்தில் நமக்கு மிகுந்த பொக்கிஷம் உண்டாயிருக்கும் என்கிற திட நம்பிக்கையோடு தைரியமாய் நாம் சுவிசேஷ ஊழியத்தை செய்வோமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, கர்த்தாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமாம் ஆண்டவரே, ஊழியத்து நிமித்தத்தில் யாரெல்லாம் பாடுபட்டு போராடி சோர்ந்து போயிருக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் ஆண்டவரே எங்களுக்கு பரலோகத்தில் மிகுந்த ஐஸ்வர்யம் உண்டு. சிலர் எங்களை ஏற்றுக்கொள்வாங்க, பலர் எங்களை நிராகரிப்பார்கள் என்பதை புரிந்து வாழ கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.